தயவு செய்து தள்ளுபடி பண்ணாதீங்க. அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இடம் ஃப்ரீயா இருக்குங்க, டென்ஷனே வேண்டாம். தள்ளுபடி பண்ணாம போங்க. இடம் ஃப்ரீயா இருக்குது. இடம் ஃப்ரீயா இருக்கு, போங்க. இடம் ஃப்ரீயா இருக்கு. ஏன் அப்படி தள்ளுபடி பண்றீங்க? செயின் போட்டு நிறுத்துங்க. அப்படியே அடி செயின் போட்டு பொறுமையா போங்க, பொறுமையா போங்க. நீங்க முன்னாடி போங்க. சரி, விடுங்க விடுங்க விடுங்க. சாசன போங்க. அப்போ அந்த சட்டத்தை தகர்த்து நாங்கள் போகிறோம். இப்போ ஆளுநர் உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஒரே கொள்கை நிலைப்பாடு தான். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது, சிந்திப்பது, அதை தவிர வேறு கொள்கை கிடையாது. ஒரு கொள்கை கோட்பாடு. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுநாடு, ஜெய் ஸ்ரீராம் பசு. பாகிஸ்தான் மட்டும் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அங்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்களா, இவங்களுக்கு அரசியல் கிடையாது உங்களுக்கு. இப்போ இதனால் இதை பேசுவாங்க. அது ஆளுநர் எப்படி கையெழுத்திடுவார்? கையெழுத்திட மாட்டார்னு தெரிஞ்சே நான் முன்னகத்துறது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். விடுதலை செய்வோம், மறுபடியும் அப்புறம் பேசிக்கிற வேண்டியதானே. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாதது, மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாதது, ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா இது ஜனநாயகம் எங்கே இருக்குது? மக்களாட்சி எங்கே இருக்குது? நீங்கள் மக்களின் மனநிலைக்கு ஏற்பதானே நீங்கள் அது அரசியல் செய்யணும். அப்படி இல்லையே. ஒற்றை கையெழுத்து அவர் யார்? அவர் ஒரு நியமன உறுப்பினர், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவரா? அப்போ அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னா அப்போ தேர்தல் இருக்குது. அப்புறம் மக்களாட்சிங்கிற வார்த்தை எது இருக்குது? அப்போ ஜனநாயகங்கிற சொல்லுது இருக்குது. அப்படிலாம் எதுக்கு? அதனால் அது இப்போ எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா கையெழுத்தது அப்புறம் பார்க்கலாம் தர அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆயிடும்? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு வழக்கு போடுவீங்களா? சரி, அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு போகிறோம், அவ்வளோதானே நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது இல்லை. இப்போ அது பேசி பயன் இல்லை. ஓகே அண்ணா, எப்படிண்ணே? இப்படி கொஞ்சம் டவுன் பண்ணுங்க லோகோவை. ஈழப்படுகொலை பேசிய பல்வேறு பேச்சுகளுக்கு என் மீது வழக்கு இதில் தானே வந்தோம். இல்லை இதில் எடுத்து வந்துட்டாங்க. இதில் பார்த்து அந்த வெளியில் வரும்போதெல்லாம் அழைப்பு இப்போ சமீப காலமாக யார் கைபேசியாருங்க வார்த்தை என்ன தொடர்ச்சியான போராடி ஆனாலும் எங்களுக்கு போராட்டம் நீதி சிறைவாசிகளையாவது வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக போராடுவோம். இல்லை அப்பாவுடைய மனங்கள் அபுதாயின் மனங்கள்லாம் ரொம்ப கொடுக்கணும். 2 செகண்ட் பழுதாயிடுச்சு, அவனால் இயங்கவே முடியல, படுத்தப்படுகையாக இருக்கும். அந்த நிலையாக அவனை அவனும் அதே பேருக்கு பேச்சும் பேசுறது யாருக்கும் கேட்காதுனால மருத்துவமனையில் போய் காதை குப்பை கொண்டு வச்சு வைக்கிற அளவுக்கு அப்போ கூட சாமி 7 பேர் விடுதலை போராட்டம் கடைசியாக விடுதலை வர நேரத்தில் அது மாதிரி அபுதாயினுடைய 10774028 பயன்படும். இதை சட்டத்தின் பற்றி சரியாக வராது. இது மானுட பற்றின் அடிப்படையில், ஒரு மாந்தனை அடிப்படையில் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. 4 நூற்றாண்டை போய்
சிறையில் வச்சு தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா ஆமாம் ஆமாண்ணா வந்துட்டேண்ணா அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு எல்லாரையும் கேரளாலாம் அதான் எல்லா மாநிலங்களிலும் செயல்பாட்டு இப்போ கருணாநிதி கொண்டு வந்தோம். அதில் தான் அம்மா நீராவரி கொலை வழக்கு கிருஷ்ணகிரி கொலை வழக்கு வெளியான. ஆனால் அவங்க என்ன ஒரு சரத்து ஒரு சட்ட வரைவு கொண்டு வச்சுருக்காங்க. ராஜீவ் கொலை குற்ற இஸ்லாமிய சிறைகள் மீது பொருந்தாதுன்னு ஒரு உறுதி அதனால அது சிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை இப்போ ஆளுநர் ஒரு பெரிய பிஜேபிக்கு ஒரே கொஞ்சம் நல்லா வந்து பாகிஸ்தான் மட்டும் ஆட்சியில் பேசுவாங்க. இந்த ஆளுநர் அழித்திட மாட்டாருன்னு தெரிஞ்சே நான் முன்னகத்துறது எவ்வளோ பெரிய விடுதலை செய்வோம் மறுபடியும் அப்புறம் பேச முடியாது. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்தில் மின்னால் நிற்கிது. வாங்க வாங்க, மின்னால் நிற்கிது. வண்டி மின்னால் நிற்கிது. மின்னால் 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 வழிகாட் பண்ணுவோம். வழிகாட் போடணும். மெதுவா மெதுவா.